நேயர்களுக்கு வணக்கம். மனிதனின் மறுபக்கத்தினூடாக இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இசை வெள்ளத்தில் பலர் உங்களை கண்டிப்பாக மூழ்கடித்திருப்பார்கள் திரையுலகில். அந்த வகையில் குரலில் ஒரு இனிமையும் உற்சாகமும் ஒரு துள்ளலும் இருக்குமே, ஆனால் யாருடைய பாடல் உங்களுடைய நினைவில் வரும்? நான் பொதுவாக பழைய பாடலை தான் அதிகமாக பதிவு செய்வேன். அப்போ ஜிக்கி அவருடைய குரல் தான் உங்களுடைய மனதிலே கண்டிப்பாக ரீங்காரமிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய குரலில் ஒரு இளமை, ஒரு உற்சாகம், ஒரு துள்ளல் கண்டிப்பாக இருக்கும். அருள் தரும் தேவமாதா அப்படின்ற ஒரு பாடலை அவங்க பாடின வயது என்ன தெரியுமா? 11 வயது. 11 வயதில் இருக்கும் பொழுதே பாடல் ஆற்றல் அதிகம் இருந்தது. எந்த ஒரு பாடலும் எடுத்துக்கொண்டால் அந்த பாடலில் இனிமை இருக்கும். ஆனால் தன்னுடைய பாடலுக்கு இசை பயிற்சி அப்படின்றது அவங்க கிட்ட அதிகமா இல்லை. ஆனால் அந்த பாடலை முழுமையா பாடணுன்ற ஆர்வம் இருந்தது. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, சிறு வயதில் இருக்கும்போதே பாடலில் உள்ள ஒரு விருப்பம், பல பாடகிகளுடைய பாடலை கேட்டு தன்னுடைய பயிற்சியை அந்த பாடல் மூலமாக பெற்றுக்கொள்கிறது. அப்போ பாடல் மூலம் தான் அவங்க பயிற்சி பட்டறை ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலமாக அவருடைய அந்த பாடலுடைய ஆர்வத்தை பார்த்து ஜிக்கி அவருடைய அப்பா என்ன பண்றாங்க, பெரிய அளவு ஒரு வருமானம் அவங்களுடைய குடும்பத்திற்கு கிடையாது, பெரிய குடும்பம். அப்போ தன்னுடைய மகளுக்கு இசையில் ஆர்வம் இருக்கிறது, பாடலில் ஆர்வம் இருக்கு அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவங்கள இசைத்துறையில எப்படியாவது பயணம் செய்ய வைக்கணும். ஆனால் அதற்கு முறையாக எங்கேயாவது இசை கற்றுக்கொள்ளணும். ஆனால் ஜிக்கி அவர்களுக்கு அந்த முறையாக இசையை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் பிறகு அவர்களுக்கு எட்டி பிடித்தது. ஆனால் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டிய அந்த பக்குவம், அந்த வயதில் அவர்களுடைய இசை ஞானம் என்பது அவர்களை தேடி கற்றுக்கொண்டது. அதன் அடிப்படையில் தான் அந்த பாடல் எல்லாம் உருப்பெற்றது. திருப்பதி அருகே உள்ள சத்திரகிரி தான் கஜபதி நாயுடு அவருடைய பூர்வீகம் அப்படின்னு சொல்லலாம். சென்னை பட்டணத்தில் ராஜகந்தம்மாவுடன் ஆனந்தமாக குடும்பம் நடத்தி கொண்டது கஜபதி அவர்கள். வருமானம் சரியாக இல்லை, ஆனாலும் கஜபதி அவருடைய மூத்த மகள் சங்கீதத்தில் படும் சுட்டி அப்படின்னு சொல்லலாம். எம்.எஸ். பட்டம்மா அவர்களுடைய பாடல்கள் இது எல்லாமே ரேடியோல கேட்கறது மூலமாக சின்ன வயதிலே 6 வயதிலிருந்தே தன்னுடைய திறமையை வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அவங்களுடைய தாய் மாமன் சிட்டிபாபு நாயுடு அவர்கள் ஜெமினி ஸ்டுடியோவில் உதவி இயக்குனராக இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஜிக்கி அவர்களை அழைத்து அப்போ இருக்க இசையமைப்பாளர்கள், தயாரிப்பாளர்கள் முன்னால் பாட வைத்து அவர்களை அறிமுகம் செய்து வைக்க ஆரம்பிச்சாங்க. ஜிக்கி அவர்கள் 6 வயதில் இருந்தே இசைத்துறையில் அதிகம் ஆர்வம் இருந்ததுனால பல பாடல்களை பல பாடகிகள் பாடியதை கேட்டு தன்னுடைய பயிற்சி பட்டறையை ஆரம்பிச்சுட்டு இருக்கும். அந்த காலகட்டத்தில் சினிமா துறையில் அவர்களுடைய தடம் பதிக்கிறதுக்கு தாய்மாமன் அவர்கள் மிகுந்த அளவு உதவி செய்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜெமினி ஸ்டுடியோவில் ஞான சௌந்தரி அப்படின்ற ஒரு படம் உருப்பெற்று கொண்டிருந்தது. அப்போ ஞான சௌந்தரியினுடைய அந்த சின்ன வயது காலத்துல யாரு பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அப்பா கஜபதி அவர்கள் ஜிக்கி அவர்களை அழைத்து கொண்டு அங்க போறாங்க. அப்ப இந்த சின்ன பெண்ணை பாட வைத்து கேட்கலாமே அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அருள் தரும் தேவமாதா அப்படின்ற ஒரு பாடலை அவங்க பாடுறாங்க. அவங்களுக்கே ஒரு மகிழ்ச்சி. சின்ன ஞான சௌந்தரியா இருக்கும் பொழுது இந்த பாடலை பதிவு செய்வோம். பெரிய ஞான சௌந்தரியா அவங்க வளர்ந்த பிறகு பாடகி பெரிய நாயகி அவருடைய குரல்ல அந்த பாடல் ஒலிக்கிறது. இந்த வாய்ப்பு தான் ஆரம்பிச்ச முதல் நாளை பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வெற்றியை ஜிக்கி அவர்களுக்கு கொடுத்தது. அதற்கு பிறகு நிறைய திரைப்படங்கள் ஜிக்கியினுடைய குரலுக்காக காத்திருந்தது. தெலுங்கிலும் பல வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைத்தது. அப்போது மந்திரகுமாரி அப்படின்ற ஒரு படத்தை பெரிய அளவு எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஜி ராமநாதன் அவர்களுடைய ஒரு நம்பிக்கை ஜிக்கியினுடைய குரல்ல ஒரு பாடலை படைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மந்திரகுமாரியில் திருச்சி லோகநாதன் அவர்களுடன் இணைந்து ஜிக்கி அவர்கள் ஒரு பாடலை பாடுறாங்க. அந்த பாடல் பெரிய அளவு ஒரு வரவேற்பை பெற்றுக்கொள்கிறது. ஜிக்கி அவர்கள் 13 வயது இருக்கும் இந்த மந்திரகுமாரி திரைப்படத்துல பாடல் பாடும் பொழுது. அப்போ ஜி ராமநாதன் அவர்கள் சொல்றாங்க, ஜிக்கி அவர்களுடைய குரல் கண்டிப்பாக ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வாங்க, அவருக்கு இன்னும் ஒரு பாடல் கொடுத்தா சிறப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஜி ராமநாதன் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அதுல என்ன அப்படின்னா, உலகம் தென்றல் காற்றினிலே வாராய் நீ வாராய் அப்படின்ற பாடல் பெரிய அளவு மக்கள் மத்தியிலே பிரபலம் அடைகிறது. இந்த பாடல்கள் ஜிக்கி அவர்களை ராமநாதன் அவருடைய ஆஸ்தான பாடகியாக முடிவு செய்ய கூடிய ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்நாடக ராகங்களின் ரசங்கள் ததும்பி வழியும் ராமநாதனுடைய ஜனரஞ்சகமான வர்ணமட்டுக்களை அதிகமான பாடல்கள் பாடினது ஜிக்கி அவர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. ஜி ராமநாதன் அவருடைய இசையிலே நிறைய பாடல்கள் வந்தவுடன் ராமநாதன் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்தது. ஜிக்கி அவர்களை தன்னுடைய திரைப்படத்துல முதலாவது பாட வைத்தால் அந்த படம் வெற்றி பெறும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜமீன்தார் 1952ஆம் ஆண்டு வெளிவருது. இதுல பாத்தீங்கன்னா லக்கி டிக்கின்னு ஒரு பாடல். அப்போ ஜிக்கி அவர்கள் கேட்கிறாங்க அந்த உதவி இயக்குனர்கிட்ட, ஏன் இந்த பாடல் இப்படி இருக்கு அப்படின்னு. ஜி ராமநாதன் அவர்களுடைய ஒரு எண்ணம், ஜிக்கி பாடினால் அந்த பாடல் அதிர்ஷ்டம், அதனாலதான் லக்கி டிக்கி அப்படின்னு ஒரு வரி பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவருடைய பாடல்ல துள்ளல், மகிழ்ச்சி, உற்சாகம் கண்டிப்பாக இருக்கும்.
இந்த பாடல் லக்கி டிக்கி அப்படின்ற இந்த பாடல் வந்து ஜமீன்தார் திரைப்படம் பெரிய அளவு வெற்றியை கொடுக்கவில்லை. ஆனால் பாடல் ஓரளவு வெற்றியை கொடுத்தது. அதற்கு பிறகும் நிறைய பாடல்கள் வெளிவர ஆரம்பித்தது. நாடகம் எல்லாம் கண்டேன் அப்படின்ற ஒரு பாடல். பூவா மரமும் பூத்ததே, தென்றல் வந்து விளையாடும், உள்ளம் ரெண்டும் ஒன்று, அன்பே என்று உன் முன்னாலே அப்படின்ற ஒரு பாடல். யாரடி நீ மோகினி அப்படின்ற உத்தமபுத்திரன் பாடல். இதெல்லாம் பெரிய அளவு வெற்றியை கொண்டாடியது. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, பாடல்கள் எல்லாம் நிதானமாகத்தான் உருப்பெற்றது அப்படின்னு ஒரு விடயம் இருக்கிறது. அதாவது மெட்டை சொல்லிக் குடுப்பாங்க. ஜி. ராமநாதன் அவர்கள் ஜிக்கிக்கு சொல்லிக் குடுப்பாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா, ஹார்மோனியம், தபேலாவுடன் ஒத்திகை நடக்கும். அதற்கு அடுத்த நாள் தான் முழு ஆர்கெஸ்ட்ராவுடன் ஒத்திகை, பிறகு டேக். இதுதான் அந்த பாடல் உருப்பெறும் விதமாக அந்த காலகட்டத்தில் அமைந்திருந்தது. 1951ஆம் ஆண்டு ராஜ் கபூர் அவர்கள் அவன் அப்படின்ற ஒரு படத்தை வந்து இந்தி, தமிழ், தெலுங்குல எடுக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்தியில வந்து இந்த படத்துல உள்ள பாடல் வந்து முகேஷ் மற்றும் லதா அவர்களால் உருப்பெறுகிறது. இதுல வந்து தமிழ் மற்றும் தெலுங்குல வர பாடல பாத்தீங்கன்னா, ராஜா அவர்களும், ஜிக்கி அவர்களும் பாடி கொடுக்குறாங்க. இந்த பாடலை கேட்ட பிறகு லதா அவர்கள் பாராட்டியிருக்காங்க. எவ்வளவு அருமையா இந்த சின்ன வயதிலே இந்த பாடல பாடுறாங்க. ஏன்னா, அவங்க பாடும் பொழுது ஜிக்கி அவர்களுக்கு 13 வயது. இந்த பாடலுடைய அழகை வந்து தென்னிந்தியாவின் லதா அப்படின்னு ராஜ் கபூர் அவர்கள் புகழாரம் குடுக்குறாங்க ஜிக்கி அவர்களுக்கு. ஜிக்கியினுடைய இசை பயணத்தில் ராஜா அவர்களுடன் ஒரு காதல் ஜிக்கி அவர்களுக்கு எப்படி ஏற்படுகிறது? ராஜாவுக்கு தான் முதல் காதல் ஜிக்கி மீது. ஒரு பாடலை அவர்கள் வடிவமைத்துக் கொண்டிருக்கும் நேரத்துல அந்த அவருடைய கையிலிருந்து அந்த தாளை வாங்கி ஒரு ஏதோ ஒரு விடயத்தை எழுதி கொடுக்குறாங்க. ஜிக்கி அவர்கள் பாடலில் திருத்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி அல்ல. எனக்கு உங்களை ரொம்ப பிடித்திருக்கிறது, திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அப்போ ஜிக்கி அவர்கள் என்ன சொல்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. தன்னுடைய குடும்பம் தன்னை நம்பிதான் இருக்கு அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அப்போ ராஜா அவர்கள் சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க வந்து கட்டின புடவையோட வாங்க, எனக்கு உங்க சொத்தெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஜிக்கி அவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்கு தன்னுடைய சொத்திலிருந்து பெரும் பகுதியை கொடுத்து விட்டு ராஜாவினுடைய அன்புக்கும் காதலுக்கும் அவருடன் இணைந்து திருமண பந்தத்தில் பயணிக்கிறாங்க. இந்த திருமணத்திற்கு தெலுங்கு திரையுலகம் மாத்திரமல்ல, தமிழ் திரையுலகம் நிறைய இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், இசையமைப்பாளர்கள் எல்லாருமே வந்து ஒன்று திரண்டு அவர்களுக்கு வாழ்த்து சொல்றாங்க. அதற்கு பிறகு எம் ராஜா அவர்களுக்கு திரைப்படங்கள் இசையமைப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. கல்யாண பரிசு, தேனிலவு அடுத்தடுத்து இந்த படங்கள் இரண்டுமே பெரிய அளவு வெற்றியை கொடுக்கிறது. ஸ்ரீதர் அவர்களும் ராஜா அவர்களும் இணைந்து பல திரைப்படங்களுக்கு பல பாடல்களை கொடுத்த பிறகு ராஜா அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்துல வந்து ஸ்ரீதர் அவர்களுடன் ஒரு சின்ன மனக்கசப்பு மூலமாக அவர்களுடைய உறவு என்பது விரிசலை ஏற்படுத்துகிறது. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, திரையுலகம் தன்னை ஒதுக்கி விட்டதோ அப்படின்னு எம் ராஜா அவர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் ஜிக்கி அவருடைய அன்பு ராஜா அவர்களுக்கு பல பாடல்களை இன்னும் பாடுவதற்கு வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கிறது. ராஜா அவர்களும் ஜிக்கி அவர்களும் சினிமாவிலிருந்து விலகி விடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. திருமணத்திற்கு ஓரிரு ஆண்டுகளுக்கு சில வெற்றி பாடல்கள் ஜிக்கி அவர்கள் கொடுக்குறாங்க. கொக்கர கொக்கர கோ சேவலே, துள்ளாத மனமும் துள்ளும், கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுது, பண்ணோடு பிறந்த தாளம், இதெல்லாம் எவ்வளவு அருமையான பாடல்ல கேட்கும் பொழுது. துள்ளி துள்ளி ஓடுது அப்படின்ற பாடல், ஊரெங்கும் தேடினேன் ஒருவனை கண்டேன். இந்த பாடல் எல்லாம் கேட்கும் பொழுது காதல், சோகம், கனவு இது எல்லாமே அவருடைய குரலில் வெளிப்படும். ஜிக்கி அவர்கள் திருமணத்திற்கு பிறகு பாடல் துறையிலிருந்து கொஞ்சம் விலகி நின்ற ஒரு காலகட்டம் இருக்கத்தான் செய்கிறது. ராஜா அவர்களுடைய அந்த இசைத்துறை என்பது அப்படியே விரிவடைந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய பாடல் என்பது குறைந்து கொண்டு வந்தது ஜிக்கி அவர்கள். அப்போ ஸ்ரீதர் அவர்கள் தன்னுடைய திரைப்படத்துல ராஜாவினுடைய இசையில வந்து கண்டிப்பா ஜிக்கி அவர்கள் பாடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை முன்வைத்ததனால் துள்ளாத மனமும் துள்ளும் பாடல் அப்பொழுது பதிவு செய்யப்பட்டது. அதற்கு பிறகு ராஜாவுடைய இசையில வந்து பெரிய அளவு ஜிக்கி அவர்கள் பாடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. கொஞ்சம் கொஞ்சமா திரையுலகை விட்டு விலகி விட்டோமோ என்ற எண்ணம் அவருடைய மனதிலே ஏற்பட்டது. ஜிக்கி அவர்கள் எம்.எஸ். விஸ்வநாதனுடைய இசையில 1971ஆம் ஆண்டு தேனும் பாலும் திரைப்படத்தில் ரொம்ப அழகான ஒரு பாடலை கொடுத்திருக்காங்க. மஞ்சளும் தந்தாள் மலர்களும் தந்தாள் அப்படின்ற பாடல் ரொம்ப அழகா இருக்கும் கேட்கும் பொழுது. அதுக்கு அப்புறம் 1972ஆம் ஆண்டு புகுந்த வீடுல வந்து செந்தாமரைய பாடல் இன்னைக்கும் வந்து நிறைய இந்த பாடல்லாம் பார்த்தீங்கன்னா, அன்னை வானொலியில கேட்கறதுக்கு பல சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக இன்றும் அமைந்து கொண்டு தான் இருக்கிறது. ராசி நல்ல ராசி, மாலையிட்ட மன்னன் மகராசி அப்படின்ற பாடலை நீங்க இன்னைக்கு கூட கேட்டுட்டு இருப்பீங்க. 1988ல கூட பார்த்தீங்கன்னா, நினைத்தது யாரோ அப்படின்ற ஒரு பாடல், பாட்டுக்கு ஒரு தலைவன். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாடல் கேட்கும்பொழுது. அதுக்கப்புறம் வண்ண வண்ண சொல்லெடுத்து, செந்தமிழ் பாட்டு. இதையெல்லாம் வந்து 90கள்ல அவங்க வந்து கொடுத்த பெரிய அளவு வெற்றியை கொண்டாடிய பாடல் அப்படின்னு பதிவு செய்யலாம். ஜிக்கி அவர்கள் சொன்ன விடயம் என்னன்னா, பாட்டு தான் எனக்கு உயிர், அதுதான் எனக்கு தெய்வம்.
நான் வாய் விட்டோ, மனம் விட்டோ பாடிட்டே இருப்பேன். மனசுல கூட நிறைய பாடல்கள் அப்பப்போ பாடிட்டே இருப்பேன். ஏன்னா பாட்டு தான் என்னுடைய உலகம். எனக்கு உணவுல கூட அதிக விருப்பம் கிடையாது. எந்த ஒரு விடயத்திலயுமே அதிக ஒரு விருப்பம் கிடையாது. எனக்கு பாடுவதில் தான் அதிகமான ஒரு சந்தோஷமும், ஆத்ம திருப்தியும் இருக்கிறது அப்படின்னு ஜிக்கி பல சந்தர்ப்பங்கள்ல பதிவு செய்திருப்பாங்க. ஜிக்கி அவர்களுடைய படைப்பில் வந்த பாடல்களை காலம் கடந்த ரீதியிலும் உங்கள் மனதிற்கு ஒரு மருந்தாக கண்டிப்பா கேட்கலாம். அந்த அளவுக்கு அந்த குரலில் ஒரு இனிமை, ஒரு துள்ளல், ஒரு உற்சாகம் கண்டிப்பாக இருக்கும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி அனைவரும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.